கோவையில் ஒரு மாதத்திற்கு மேலாக நீடித்து வந்த கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்களின் போராட்டம் முடிவுக்கு வந்தது. அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, மு.பி. சாமிநாதன், கயல்விழி செல்வராஜ் மற்றும் ஆட்சியர் உள்ளிட்டோர் நடத்திய பேச்சுவார்த்தையில் சற்று முன் உடன்பாடு எட்டப்பட்டது. கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் கூலி பெற்றுக்கொண்டு விசைத்தறியில் நெசவு செய்து கொடுப்பவர்கள் ஆயிரக்கணக்கானோர் உள்ள நிலையில் இவர்களிடம் பணிபுரியும் தொழிலாளர்கள் 3 லட்சம் பேர் உள்ளனர். இவர்கள் கூலி உயர்வு பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்பதுடன் மின் கட்டண உயர்வு உள்ளிட்டவற்றையும் எதிர்த்து வருகின்றனர். தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி சுமார் 1.5 லட்சம் பேர் நடத்தி வரும் போராட்டம் 30 நாட்களை கடந்துள்ளது. வருமானம் இன்றி லட்சக்கணக்கானோர் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. தினசரி 35 கோடி ரூபாய் அளவுக்கான வர்த்தகம் பாதிக்கப்படும் நிலையில் 33 நாட்களில் 1000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. கோரிக்கைகள் தொடர்பாக கோவை மாவட்ட ஆட்சியருடன் நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் கடந்த 15ஆம் தேதி முதல் 12 பேர் உண்ணாவிரத போராட்டத்தையும் தொடங்கியுள்ளனர். இவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. நாங்க இப்போ 1.25 லட்சம் விசைத்தறி இருக்கிறதுங்க. 1.25 லட்சம் தறிக்கு நாங்க 5 லட்சம் பேர் இருக்கிறோங்க. 5 லட்சம் பேருங்க நாங்க இப்ப நம்ம கடினமாக நிராகரிக்கிறோம். 33 நாள் ஆச்சுங்க எங்களோட விசைத்தறி போராட்டங்க. நாங்க கடைசி உண்ணாவிரதம் காலை விட்டு உண்ணாவிரதம் 5 நாள் இருந்தோங்க. இப்ப தொடர்ந்து உண்ணாவிரதம் 6 நாள் ஆகியும் இந்த அரசு எங்களை எதுவுமே இதுவரைக்கும் எதுவுமே நடத்தவே இல்லைங்க. கோவை கருமத்தம்பட்டி பகுதியில் போராட்ட அரங்கிற்கு வந்த முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி விசைத்தறி உரிமையாளர்களின் பிரச்சினைகளை கேட்டறிந்தார். அரசியலுக்கு அப்பாற்பட்டு இப்பிரச்சினையை அரசு அணுக வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனும் போராட்டக்காரர்களை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். முன்னதாக இப்போராட்டத்திற்கு காங்கிரஸ், இடதுசாரிகள், தாவேகா உள்ளிட்ட கட்சியினரும் ஆதரவு தெரிவித்திருந்தனர். இதற்கிடையே விசைத்தறியாளர்களுடன் சற்று முன்பாக அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, மு.பி. சாமிநாதன், கயல்விழி செல்வராஜ் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டது. இதனையடுத்து போராட்டத்தை கைவிடுவதாக விசைத்தறியாளர்கள் தெரிவித்தனர்.